வீரா போன குடு. முடியாது. போன குடுன்னு சொல்றேன். யார் கூட பேசிட்டு இருக்க நீ? அவனுக்கு தானே கால் பண்ணிட்டு இருக்க. நீ போடுற பிளான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தானே அவனை வச்சிருக்க. வீரா போன குடுன்னு சொன்னேன். கண்மணி இங்க பாரு கண்மணி, நீ என்ன மறைச்சாலும் அது எல்லாமே எனக்கு தெரியும். நீதான் பிருந்தாவை கடத்தி மூட்டையில கட்டி வச்சு இப்ப ஆளை வச்சு கடத்துற அளவுக்கு போயிருக்கல. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏதோ பெரிய வில்லி மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவன் கூட பிறந்த தங்கச்சிடி, அவளையவே கடத்த வந்துட்டியா? இங்க பாரு வீரா, நான் பிருந்தாக்கு நல்லதான் பண்றேன். எது நல்லது? எதிரி நல்லது? அவளை இப்ப மூட்டையில கட்டி கடத்திட்டு போனாங்களே, அது நல்லதா? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த கல்யாணம் நடக்க கூடாது இல்லையா? ஆமா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுதான். உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காகலாம் இந்த கல்யாணத்தை நிறுத்திட முடியாது. உனக்கு தான் நல்லது எதுவுமே பிடிக்காது. நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, ஏன் இங்க இருக்கிற எவனுமே சந்தோஷமா இருக்க முடியாது. இத பாரு கண்மணி, இந்த சரி தப்பு எல்லாத்தையும் தாண்டி பிருந்தா கார்த்திய ரொம்ப லவ் பண்றான். 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரை வச்சிருக்காங்க. அவங்கள சேர்த்து வைக்கிறது தானடி முறை. தயவு செஞ்சு கேக்குறேன், உன்னோட இந்த கோவம், பழி வாங்குற எண்ணம், இது எல்லாத்தையுமே ஒரு சைடு ஒதுக்கி வச்சு பாரு. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி பார்க்கணும்னு பாரு. இல்லன்னு வெய்யேன். என்னடி பண்ணுவ? ஒண்ணும் இல்ல, அண்ணனை இழந்தல அதே மாதிரி எங்களையும் நீ இழக்க வேண்டியது வரும். இங்க கூடி இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நீ என்னென்ன பண்ணங்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். அதுக்கப்புறம் உனக்கு லைஃபே இல்லாம போயிடும் கண்மணி. வீரா என்ன மிரட்டுறியா? நான் மிரட்டலாம் இல்ல. நீ மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது கண்மணி. நான் என்ன செய்வனோ அததான் சொல்றேன். கண்மணி, நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த குடும்பத்துல உனக்கு என்னடி குறை? மாமா உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. ராகவன் மாமாவை கேட்கவே வேணாம், உன்னை தங்கமா வச்சு தாங்குறாரு. நீ என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டாரு. இதுக்கு மேல என்னடி வேணும்? அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே ஒரே குடும்பத்துல வாழ்றதுலாம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? அது ஏண்டி உன் மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது? நம்மலாம் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் பிரியாம வாழணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையறப்போ நீ ஏன் அதை கெடுக்கணும்னு நினைக்கிற? அதுக்காக நம்ம அண்ணன் சாவுக்கு காரணமான அந்த குடும்பத்துல மொத்தமா வந்து வாழ சொல்றியா? ஐயோ கடவுளே கடவுளே, இதே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ சொல்லிட்டே இருப்ப? அது விடவே மாட்டியா நீ? உன்னால யாராலையுமே திருத்தவே முடியாது. நீ எப்படியோ போ, எப்படியோ இருந்துக்கோ, எதை பத்தியும் கவலை இல்ல. ஆனா ஒண்ணு, பிருந்தாவோட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணாத.